துரோகங்களில் இன்னொரு பகுதி என்ன தெரியுமா? சிலரை நம்பி சிலருடைய முன்னேற்றங்கள் அடகு வைக்கப்பட்டிருக்கும். சிலரை நம்பி சிலருடைய முன்னேற்றங்கள் அடகு வைக்கப்பட்டிருக்கும். அவைகள் எல்லாத்தையும் கடைசி நிமிஷத்தில் எல்லாத்தையும் ஒட்டச்சு தூக்கி போட்டுருவாங்க. கடைசி நிமிடத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க. இது நிறைய விஷயங்கள் நடக்கும். சும்மா ஒரு வாக்கொண்டு அழிச்சு விடுறது, நீங்கள் தைரியமாக இறங்குங்கன்றது. தொழிலையோ ஒரு படிப்புலையோ சரி, வாக்கு அழிச்சிட்டார், நல்ல நம்பிக்கையானால் அவர்கிட்ட எல்லாம் ஓகே, இவர் இறங்குறாரு. இறங்கி அவரோட சொத்தை விற்று அதை செஞ்சு பிஸ்னஸுக்கெல்லாம் எல்லாம் போட்டுட்டு அந்த நாளில் போய் இறங்குவார். அந்த சொன்ன மாதிரி அது அப்போ சொன்னது தான் இப்போ நம்மளுக்கு ஒரு சரிப்பட்டு வார மாதிரி இல்லைன்னு சிம்பிளாக என்ன செஞ்சுருவாங்க, முடிச்சிருவான். முடித்தா இவன் நிற்கிற இடம் இருக்குதானே, இந்த இடம் அவன் ஏற்கனவே இருந்ததை விட என்னது மிக கேவலமான ஒரு இடம், மிக பணிந்த ஒரு இடத்துல நின்றுட்டிருக்கிறான். வீடை வித்திருப்பான், கணக்கிட்டா சொத்துக்கெல்லாம் விற்று இறமிக்கிப்பான். ஒரு ஏதாவது ஒன்றில் போட்டு முன்னேறணும். அவர் சொன்ன வாக்கை நம்பியது ஒன்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது மிக மோசமான பாவங்களில் ஒன்றுதான் அன் துஹத்திஸ அஹாக்க, உன் சகோதரனோடு நீ பேசுவது, வஹுவ லக முஸத்திக் வ அன்த லஹு காதிப், வஹுவ லக முஸத்திக் வ அன்த லஹு காதிப். அவன் உன்னை உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கிற நிலையில் நீ பொய்யனாக இருப்பது மிகப்பெரிய மோசடியில் உண்டு. ஏன்? அவனே உண்மை, நீ பேசுறதெல்லாம் உண்மையை நினைச்சு நம்பி கண்டிக்கிறான். ஆனால் நீ என்ன செய்கிறாய், பொய்ய தைரியமாக பேசுகிறாய். இதில் இன்னொரு பகுதியும் உண்டு. அதாவது இன்றைக்கு இந்த அமானிதத்தை யாருமே கணக்கெடுக்கிறது இல்லை. பெரிய பெரிய மேட்டர்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக பேசி கண்டிக்கிறான். ஒருத்தன் கேட்குறான், நமக்கு ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை உண்டு, அப்படியா, அது நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அப்படியே தட தட தடன்னு ஒரு 10 கைடை கொடுத்துட்றான். பேப்பரில் வாய்ச்சது, இன்டர்நெட்டில் வந்தது, ஃபேஸ்புக்கில் வந்ததெல்லாம் கொடுத்துட்றான். ஆனால் உங்களுடைய அறிவையும் உங்களோட தரத்தை வச்சு அவன் என்ன நினைக்கிறான்டா, நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயந்தான் அப்படின்னு நினைக்கிறான். நாளைக்கு அவனோட வாழ்க்கையை அழிக்கக்கூடிய சப்ஜெக்டாக அதை என்ன செய்யுது, மாறுது. மிகப்பெரிய துரோகம் இது. என்னது மிகப்பெரிய துரோகம்? ஜஹல். அதாவது அறியாமை மூலம் ஒரு சமுதாயத்தை என்ன செய்யறது? அல் முஸ்தஷாரு முஅ்தமன், ஆலோசனை கேட்கப்படுகின்றவர் அமானிதம் ஒப்படைக்கப்பட்டவர். நாங்கள் சொல்லலாம், ஆலோசனை கேட்கப்படுகின்றவர் அமானிதம் உனக்கு துறையாது, உன்ட தகசுதா, உன்ட குடும்பத்துக்கு நீ இதை அப்ளை பண்ணுவியா? இப்படி பிரச்சனை வந்தா உன்னை மனைவிக்கு உன்ட பிள்ளைங்க அதை அப்ளை பண்ணுவியா? இந்த பேப்பரில் வந்ததை வச்சு தான் நீ செயல்படுவியா, வேற ஏதாவது செய்வியா? அப்போ அதை இன்னொருத்தருக்கு நீ சொல்லி கண்டிக்கிற அவன் பெரிய ஆலோசனை நினைச்சு போறான். சின்ன விஷயம் மாதிரி பேசிடுற, உன்ட தகசுசா, அது உன்ட துறையா? சாதாரணமாக நம்ம ஒரு விஷயத்துக்கு பேசிட்டு வேற, ஒருத்தன் ஆலோசனை உன்ட்ட கேட்குறான். கேட்குற நேரத்தில் எல்லாருக்கு முந்தி நம்ம ஒரு தீர்ப்பை சொல்லி அவனை நம்பி அவனோட வாழ்க்கை கெட்டு போகுமாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஒரு சஹாபி அவர் தலை வெடிச்சு ரத்தம் வந்துட்டு, அப்போ அவரை என்ன செய்கிறாங்க, இப்போ அவர் கடமையான குளிப்பிடிக்கிறார், நான் இப்போ என்ன செய்கிறேன்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. ஒரு சாப்பிட்ட குளிச்சு தான் நாங்கள் வேறு வழி இல்லைன்ட்டாங்க. அவர் குளிச்சிட்டார். குளிச்சா என்ன, தலையில் வெடிப்பட அவர் மவுத்தாகிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது கத்தல் தும் சாஹிபக்கும், தோழரை கொன்று விட்டீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா ஷிஃபா உல் ஐ அஸ்ஸுஆல், அதாவது அறியாமைக்குரிய மருந்து கேட்கிறது. இப்படி ஒரு வேலையை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்களே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்தல் தும் கொன்று விட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதை பார்க்குறோம். உண்மையிலேயே அவர்கள் தவறு தான் விட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் கொலையோடு என்ன செஞ்சாங்க, அதை சம்மந்தப்படுத்தின. ஏன் கேட்கல, விளக்கம் கேட்கல. ஒரு மரணத்துக்கான ஒரு நிலைமை என்ன செஞ்சது ஆகுவதை பார்க்கிறோம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. நினைச்ச மாதிரி வாயில வாரத்தை என்ன செய்யறது, சொல்லி விடுறது. இதே மாதிரி ஒரு பகுதி தான் இந்த வாக்குகள். வாக்குகளை நம்பி எத்தனையோ பேர் பிள்ளைகளை கொண்டு போய் என்ன செய்வாங்க தெரியுமா, உங்களோட பிள்ளைய நீங்கள் வைத்தியத்துறையில் படிக்க வைங்க, சமுதாயத்துக்கு டாக்டர்ஸ் மார்த்தே வேண்டி இறக்கி விட்ருவாங்க. விளங்கிட்டா, அவர் ஒரு மாய வீட்டை கிட்ட விற்று ஒரு 10 லட்சம் ரெடி பண்ணியிருப்பார். ஏதாவது இன்னொரு 15 உண்டு. நீ என்ன சொல்லணும், எனக்கு அந்த அளவுக்கான வசதி இல்லை. அல்லாஹ் அவனை குற்றமே பிடிக்க மாட்டான். அந்த அளவுக்கான வசதி இல்லை, நீங்கள் பார்த்து என்ன செய்யுங்க, ஒரு முயற்சி எடுங்கன்னு சொல்லலாம், ஒரு ஆர்வம் ஊட்டலாம். ஒன்றும் யோசிக்காதீங்கன்றது, ஒன்றும் யோசிக்காதீங்கன்ட்டு அவனுக்கு யோசிக்கிறதுக்கு மாதிரி எதுவும் இல்லைடா, பரவாயில்ல. ஒன்றும் யோசிக்காதீங்கன்னு நடக்கடலில் இறக்கி விட்டுட்டு இன்னமும் ஒன்றும் யோசிக்காது, எப்படிடா நான் யோசிக்காமிக்கிறது? ஒன்றும் யோசிக்காதீங்க, இறங்கி ஊட்ட விற்று அதை விற்று நடுவணும், நம்மளோட சிச்சுவேஷன் மிச்சம் மோசமாகிக்குது அப்படின்ற இடையில கைவிட்டால் அவனுடைய லைஃப், அவன் புள்ள வைத்தியத்துறையில் படிக்கிறது ரெண்டாவது, அவனோட லைஃப் பிடிக்கும். அவனோட சொந்த வீடு திருப்பி என்ன செய்யாது, அவனுக்கு வர முடியாத ஒரு நிலைமையில் இருக்கு. இப்படி துரோகம் இந்த சமுதாயத்தில் நடக்கலையா? எடுத்து சும்மா ஒரு வசனத்துக்கு போட்டுடுறது, அல்லது எல்லாருக்கும் முன்கால கேட்கறதுக்கான ஒரு வாக்கை அழிச்சு விடுறது. திடீர்னு ஏதாவது பப்ளிக்கான ஒரு நிகழ்ச்சி வச்சா வாக்கை பார்க்கணுமே, நினைட்டா, 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் 9 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் 150 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் 400 வருஷம் 500 வருஷம் 600 வருஷம் 700 வருஷம் 800 வருஷம் 900 வருஷம் 1000 வருஷம் 2000 வருஷம் 3000 வருஷம் 4000 வருஷம் 5000 வருஷம் 6000 வருஷம் 7000 வருஷம் 8000 வருஷம் 9000 வருஷம் 100,000 வருஷம் 1,000,000 வருஷம் 1,000,000 வருஷம் 1,000,000 வருஷம் 1
நான் ரெடி ஆகிக்கிறேன், அதுக்கெல்லாம் வாக்கெல்லாம் அழிச்சு விட்றோம், தனியாக போனோன்னே எங்களுக்கு ஒரு வேலை இல்லையான்னு கேட்குறது. விளங்கிட்டா? எவ்வளோ பிரச்சனை இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம், இதுக்காக இப்போ வேலை. நான் புறவு விசாரித்து பார்த்தேன், அதில் ஒரு பொய்யை வேறு என்ன செய்யறேன் சொல்லிக்கிறேன். இஸ்லாம் என்ற அளவுக்கு வாக்கு அளிக்காமல் இருக்கு. விளங்கிட்டா? துரோகங்கள் நம்ம செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இல்லையா உடனே எக்ஸ்கியூஸ் கேட்டுருங்க. அது ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுருங்க. இந்த மாதிரி ஏதாவது என்ன செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ப வைத்து எத்தனையோ பேருடைய கழுத்தறுக்கக்கூடியவர்களை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இஸ்லாமிய வரலாறும் கூட, கடைசியாக செய்து முடித்துக்கொள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாறும் கூட ஒருவருடைய துரோகம் போதும் ஒரு மனிதனுடைய டோட்டல் லைஃபும் அட்டிப்பட்டு சுக்குநூறாகுவதற்கு. ஒரு சின்ன துரோகம் போதும், நமக்கு தெரியாது, ஒரு சின்ன துரோகம் போகும் ஒரு குடும்ப வாழ்க்கை நாசமாகுவதற்கு, ஒருவனுடைய மான மரியாதை ஸ்பொயிலாகுவதற்கு ஒருவனுடைய துரோகம் போகுது. எத்தனையோ பேர் நம்பி சாதாரணமாக பேசியிருப்பாங்க, அந்த வார்த்தையை அப்படியே மோடிஃபை பண்ணி வேற மாதிரி கொண்டு போய் என்ன செய்வாங்க, சேர்ப்பாங்க. கடைசியில் மக்கள் என்ன நினைக்கிறாங்கடா, இவர் அவரோட நெருக்கமாக பழகினவர் தானே, அப்போ இவர் சொல்றது உண்மைதான் மக்கள் உண்மைப்படுத்துறாங்க. கடைசியில் இவற்ற நிலை என்ன தெரியுமா, அதை விளங்கப்படுத்த வழி இல்லாமல் தடுமாறிக்கின்றிருப்பார். நான் அப்படி சொல்லலை, அவர் தான் சொல்றாரு, எப்படி நீங்கள் சொல்லலைன்னு சொல்வீங்கன்னா இவர் நிலைமை என்ன, எதுவுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கான துரோகங்கள் உருவாக்கிறாங்க. இஸ்லாமிய வரலாற்றில் ஏற்பட்ட பிரிவுகளுக்கெல்லாம் என்ன, அதாவது ஒத்தனுடைய அப்துல்லா இப்னு சபா ஒருவனுடைய துரோகத்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் காலத்தில் முனாஃபிக்களோடு ஏற்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு உபை இப்னு சலூல் ஒத்தனுடைய துரோகத்தை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலைக்கு பின்கால ஒரே ஒத்தனுடைய துரோகம் அபூ லுஆ ஃபைரூஸ் இப்னு முல்ஜிமுடைய துரோகத்தை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்கால இருக்கிறதெல்லாம் என்ன, அப்துல்லா இப்னு சபாவுடைய துரோகத்தை பார்க்கிறோம். ஏன் அப்பாசிய ஹிலாஃபத் அல் முஸ்தஅசிம் பில்லா முஹம்மது தாஹிர், அதாவது அப்பாசிய ஹிலாஃபத்துடைய டோட்டல் வீழ்ச்சி அடைந்து லட்ச மக்கள் கொலை செய்யப்படுவதற்கு ஒரே ஒருவருடைய துரோகம் காரணம் இப்னுல் அல்கமி என்ற அமைச்சர் தான். இப்னுல் அல்கமி என்ற அமைச்சர் தான் டோட்டல் சமுதாயமும் கீழே போய் விழுவதற்கு காரணம். ஒருத்தருடைய துரோகம் எவ்வளவு பெரிய மோசடி. அந்த டோட்டல் சமுதாயம் கீழே விழுந்து கடைசியில் ஹலீஃபா கொண்டு வரப்பட்டு வெட்டப்பட்டார். அப்படி நிலைமைக்கு கொண்டு வந்தான். ஆனால் அதை செஞ்ச ஹோலாக்கா, அதை செஞ்ச இப்னுல் அல்கமியா ஷியாக்கார் அழைச்சி ஹோலாக்கா என்ன சொன்னான் தெரியுமா, இவராக சப்போர்ட்டா இருந்தது, டோட்டல் துரோகத்துக்கு சப்போர்ட்டா இருந்தவர் யாரு, இந்த இப்னுல் அல்கமி என்ற ஷியா. அவருக்கு அழைச்சி யாரு ஹோலாக்கா என்ன சொன்னான் தெரியுமா, அவன் தான் அதை அழிச்சது, சிங்கிஸ்கானுடைய மகன். அவன் சொல்றான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ இவர் அமைச்சர் பதவி எதிர்பார்க்கிறார் யார்கிட்ட, ஹோலாக்காட்ட. எல்லாம் முடிச்சாச்சு. சொந்த தலைவனுக்கு துரோகம் செஞ்ச நீ, கடைசி சொன்னான், சொந்த தலைவனுக்கு துரோகம் செஞ்ச உனக்கு நான் என்ன பதவி தரது, உனக்குரிய ஒரே முடிவு மரண தண்டனை தானே. மரண தண்டனை கொடுத்தான். துரோகத்துடைய இறுதி நிலை. ஏன்னா தாத்தாரியர்கள் புத்தியோடு இருந்தான். தாத்தாரியர்கள் கிறிஸ்தவன் கடிதம் எழுதுறான், முஸ்லீம்கள் அடிக்க நான் உதவி செய்யறோம், ஒன்னே சேர்த்தா அடிப்பேன். அவனுக்கு கடிதம் என்ன, துரோகம் நம்ம நேரம் அடிச்சுட்டு போறது தான். விளங்கிட்டா? இந்த மாதிரி ஒரு குரூப் அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் நேர் வழியை கொடுத்து விட்டான். அல்லாஹ் தாலா நாளை முகலாயர்களாக மாறினது யாரு, இதனால பரக்கத் கான் என்று சொல்லக்கூடிய நல்லவர்கள் உருவாகினது, எல்லாவற்றுக்கு மேல நேர போனது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, துரோகம்தான் வரலாற்றை முடிச்சு. அப்துல் ஹமீத் உஸ்மானிய ஹலீஃபா கடைசி கால பகுதியில் அவரை எல்லா வகையிலையும் அசைச்சு பார்த்தாங்க. பலஸ்தீனுக்கு கொண்டு போய் 1990களில் 1900களில் யாரை கொண்டு போய் சேர்க்க, பலஸ்தீனுக்கு கொண்டு போய் முஹாஜிர்களாக இந்த யூதர்களை சேர்ப்பதற்கு எல்லாமெல்லாம் செஞ்சு பார்த்தார். அவர் என்ன சொன்னார்னா, இஸ்லாமிய ஹிலாஃபத் வீழ்ச்சி அடைந்த பின்னால் நீங்கள் யூதர்களை தாராளமாக கொண்டு போய் என்ன செய்யுங்க, வச்சுக்கோங்க. அம்மா அன ஹை ஃபலா, நான் உயிரோடு இருக்கிற நேரத்தில் இது என்ன செய்யாது, நடக்காது என்று கடிதம் எழுதினார். துரோகம் இழைக்க நினைச்சிருந்திருக்க டோட்டலாக என்ன செஞ்சிருக்கும், டோட்டல் பலஸ்தீனும் என்ன செஞ்சுக்க அந்த மக்களுடைய கையில் போய் அநியாயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்துல் ஹமீத் தானி செஞ்ச அந்த வஃபா, அந்த நேர்மை, வாய்மை அந்த சமுதாயத்தை என்ன செஞ்சது, காப்பாற்றியதை பார்க்கிறோம். அதனால் உஸ்மானிய ஹிலாஃபத்துடைய மிகப்பெரிய சிறப்பம்சமே என்ன தெரியுமா, வஃபா. இந்த சமுதாயத்துக்கு அவர்கள் செய்த வாய்மை. உஸ்மானிய ஹிலாஃபத்தில் பல விஷயங்கள் இருக்குது, ஆனால் ஒரு நாள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை என்ன செய்யலை, அவர்கள் தாரை வாக்கலை, போய் தாரை வாய்க்கல. பிழைகள் நிறைய இருந்தது, ஆனால் தாரை வார்க்கவில்லை. கிறிஸ்தவர்களுக்கோ தாத்தாரியர்களுக்கோ வேறு யாருக்குமே என்ன செய்யல, அவர்கள் தாரை வாய்க்காத ஒரு சமுதாயமாக இருந்தார்கள். ஆனால் இன்றைய டோட்டல் இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம் சொல்லுங்க, துரோகம். ஒரு அமைச்சரை நம்பேலுமா இருக்குதா, ஒரு சாதாரண ஒரு மந்திரியை நம்பேலுமா இருக்குதா, ஒரு ஆட்சியாளர் நம்பேலுமா இருக்குதா, துரோகத்துக்கு மேலே நம்பிக்கை மோசடிக்கு மேலே நடந்து கொண்டிருப்பது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டு அதற்கு மோசடி செய்த நிலையில் மறுமையில் வருவான் என்றால் அவனுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான்.
அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான்னு சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இயன்ற அளவுக்கு நமக்கு பிடிக்கலையா ஒதுங்கிக் கொள்ளணும், பிடிக்கலையா ஒதுங்கிக் கொள்ளணும். துரோகம் என்ற ஒரு மோசமான வடிவத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, என்றைக்கும் நம்ம உருவாக்கி பிடிக்கலையா நம்ம ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். ஒதுங்கிக் கொள்கின்ற ஒரு பண்பாட்டை தான் நம்ம என்ன செய்யணும், உருவாக்கி கொள்ள வேண்டும். தவிர துரோகம் செய்து பழி வாங்கி எதிரியான பின்னாலும் கூட அவனுடைய வீழ்ச்சியை என்ன செய்யக்கூடாது, மகிழ்ச்சி அடைச்சு சந்தோஷம் அடைகின்ற ஒரு சமுதாயமாக நாங்கள் இருக்கக்கூடாது.